சென்னையில் தொடரும் கனமழை காரணமாக பிராட்வே சந்திப்பில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக வெள்ள நீரில் மூழ்கியபடி வாகனங்கள் செல்கின்றன. செஞ்சால் புயல் சென்னையை நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூழல்ல சென்னையில் அதிதீவிர கனமழை என்பது பெய்து வருகிறது. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளும் இதே போல வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி சென்னை உயர்நீதிமன்ற ஜங்ஷன், அதாவது பிராட்வே சந்திப்புல இருக்கிறோம். மிகவும் சாலையின் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பிராட்வே சந்திப்புல அதிகப்படியான மழைநீர் என்பது தேங்கி இருப்பதை நமது ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுன் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒருபுறம் சென்னையுடைய பிரதான அங்காடியாக இருக்கக்கூடிய கொத்தால் சாவடி அங்கடி இருக்கிறது. மறுபுறம் சென்னையிலுடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம், அது மட்டுமல்லாமல் சென்னை முழுவதும் பேருந்துகளை இயக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையம் என முக்கியமான நபர்கள், அதாவது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பிரதான சாலை என்பது தற்போது ஏரி குளம் போல மழைநீர் தேங்கி காட்சியளிக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் அதீத கனமழை கொட்டி தீர்த்ததன் விளைவாக இந்த சாலை முழுவதுமே முழங்கால் அளவிற்கான மழைநீர் தேங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. மார்க்கெட்டுக்கு வந்த வியாபாரிகள், பேருந்து நிலையத்திற்கு செல்ல வந்த பொதுமக்கள், அதே போல இந்த வழியாக வாகனங்களை இயக்கக்கூடிய அனைவருமே இதன் காரணமாக பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கின்றனர். இந்த பிராட்வே சந்திப்பை பொறுத்தவரையில் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் இந்த நீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக மழைநீரின் அளவு என்பது, அதாவது தேங்கி இருக்கக்கூடிய மழை வெள்ள நீரின் அளவு என்பது கூடுதலாகவே இருக்கிறது. இருந்த போதிலும் காவல்துறையினர் இந்த போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த அளவிலும் மழைநீர் தேக்கத்தின் காரணமாக வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாக கூடாது, அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் இந்த பணிகளை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நின்றிருக்கக்கூடிய மழை நீரிலேயே பொதுமக்கள் இந்த எம்டிசி பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஒருபுறம் பேருந்துகளுக்காக சாலையிலேயே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பயணிகளையும் பார்க்க முடிகிறது. பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதனால எந்த மாதிரியான பாதிப்புகளை பயணிகள் சந்திக்கின்றனர், பொதுமக்கள் சந்திக்க. ஐயா, நீங்க எங்க போனோம், எங்க இருந்து வரீங்க? மழை அதிகமா பெஞ்சிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஐயா, நான் போஸ்ட் ஆஃபீஸ் வந்தேன். இங்க ஆதார் கார்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு வந்தேன். இந்த மாதிரி ஹைகோர்ட்லேருந்தே இந்த மாதிரி இந்த எப்படி ஐயா நீதி வழங்குற ஹைகோர்ட்டு பாருங்க, தண்ணி போகிறதுக்கு வசதியே இல்லை. அவ்வளோ செலவு பண்ணோம், இவ்வளோ செலவு பண்ணோம், அவ்வளோ கோடியாச்சு இவ்வளோ கோடியாச்சுன்னு மழை வந்தால் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுன்னாங்க. எவ்வளோ தண்ணி நிற்குதோ நீங்களே பாருங்கள். இதே போலதான் பொதுமக்களுடைய இயல்பான மனநிலை என்பது இருக்கிறது. ஏனென்றால் அதிக அளவிலான மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றனர். இருந்த போதிலும் அரசு நிர்வாகம் முழுமையாக இந்த நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸாக பார்க்கப்படக்கூடிய சென்னை மாநகராட்சி, காவல்துறை, மின்சாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து களத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இந்த சூழலை மாற்றுவதற்கான பணிகளில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றனர். இருந்தபோதும் மழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக சென்னை மாநகரம் முழுவதும் இதே போல வெள்ளக்காடாகத்தான் காட்சியளிக்கிறது.